எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு. அவங்க வந்து ஒரு விஷயம் கேட்டாங்க. "ஏன் வந்து யாரு வந்து ஹெல்ப் கேட்டாலும் உடனே பண்ற?" அப்படின்ற மாரி கேட்டாங்க. அதிலயே வந்து எப்ப கேட்டாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு 2, 3 வருஷமா வந்து ஃபோன் இல்ல, மெசேஜ் இல்ல. நம்ம ஃபோன் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தவங்க, திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டது. நம்ம டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா ஒரு ஹெல்ப்புக்கு தேவைப்பட்டது. உடனே வந்தாங்க. கால்ல வந்து பேசினாங்க. பேசிட்டு என்ன ஹெல்ப் வேணுமோ அத வாங்குனாங்க. அதுக்கப்புறம் போயிட்டாங்க. இனிமே அவங்க கால் பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சோ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு கேக்குறாங்க, "எதுக்கு நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற? நம்ம வந்து பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் அவங்க வந்து ரிப்ளை பண்ணலையே, மெசேஜ் பண்ணும்போதெல்லாம் ரிப்ளை பண்ணலையே. ஈவன் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல கூட வந்து அவங்க ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. எதுவுமே வந்து பேசுறது கிடையாது. ஆனா ஊனா குரூப்ப விட்டு லெஃப்ட் பண்ணி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் யாராவது கொண்டு வந்து திருப்பியும் குரூப்ல சேர்த்து விடுவாங்க. அந்த மாரி இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு ஏன் ஹெல்ப் பண்ற அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் வந்து என்ன சொன்னேன்னா, நம்மளுக்கு வந்து தனிமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால வந்துட்டு இந்த தனிமைய ரொம்ப பழகுனவங்க வந்து, யாராவது நம்மகிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க, அத செய்யக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் அப்டின்னா, உடனே செஞ்சுருவாங்க. அவங்களுக்கு தான் தெரியும், அந்த ஹெல்ப் கேட்கறதுக்கு யாரும் இல்ல அப்படிங்கிற நிலைமையில ஒருத்தங்க இருந்தாங்கன்னா, எவ்ளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது. அதனால தான் வந்துட்டு, நானுமே வந்துட்டு யாருன்னா இந்த மாரி இருந்து வந்து நமக்கு ஹெல்ப் கேட்டா கூட உடனே வந்து நம்ம செஞ்சுருவோம். ஏன்னா நமக்கு சாஞ்சிக்கணும், சாஞ்சி ஆறுதல் தேடிக்கணும் அப்படின்னு இருந்தப்போ வந்து எந்த தோளும் நம்மளுக்கு அவைலபிளா இல்ல. அதனால என்னுடைய தோழ வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து எப்பலாம் உனக்கு சாஞ்சி ஆறுதல் தேடணுமோ நான் இருக்கேன். என் தோழருக்கு வந்து சாஞ்சிக்கோ. உனக்கு ஆறுதல் கிடைக்கிற வரைக்கும் சாஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அந்த தனிமையை நம்ம அனுபவிச்சதுனால இந்த ஒரு பழக்கம் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். நீ திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. இதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கும் தெரியல.